வணக்கம் எல்லாருக்கும். இது வண்டலூர் உயிரியல் பூங்கா பகுதி 2. தாவர உண்ணியான மான்கள்ல தொடங்கி அனைத்து உண்ணிகள், மாமிச உண்ணிகள்னு அத்தனை வகையான விலங்குகளையும் பூங்கால பார்க்க முடிஞ்சுது. புள்ளிமான்ல தொடங்கி சதுப்பு நிலமான், நீலமான், வெளிமான், கடமான்னு வகை வகையா மான்கள் இருந்தது. 5 அடிக்கு மேல் வளரக்கூடிய ஆசிய கண்டத்தோட மிக பெரிய மானினமா சொல்லப்படுற கடமான், அப்புறம் ஆசிய கண்டத்தோட மிகச்சிறிய மானினமான சருகுமான், இது ரெண்டையுமே பூங்கால பார்க்க முடிஞ்சுது. சாப்பிடுவாங்க.
அடுத்ததா இருக்குது இந்தியாவோட தேசிய விலங்கு அறியப்படுற ராயல் பெங்கால் டைகர். பொதுவா ஒரு மனுஷனோட தோல், தலைமுடி, கண் இதோட நிறத்தை தீர்மானிக்கிறது அவங்க உடம்புல இருக்க மெலனின் தான். ஒருத்தவங்க உடம்புல அதிகப்படியான அளவு மெலனின் இருந்ததுன்னா அவங்க கருப்பு நிறமாவும், அது படிப்படியா குறைய குறைய பிரவுன், லைட் பிரவுன் நம்மளோட நிறமும் குறைஞ்சுக்கிட்டே வருது. இப்படி கடைசியா மெலனின் ரொம்ப கம்மியா இருக்கிறப்ப வெள்ளை நிறத்துல முடியுது. இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, சில விலங்குகளுக்கும் பொருந்தும். ஆரஞ்சு நிறத்துல கருப்பு கோடுகளோட காட்சியளிக்கிற இந்த விலங்கு மெலனின் குறைபாடால வெள்ளை நிறத்துல கருப்பு கோடுகளோட காட்சியளிக்குது. இததான் வெள்ளை புலி அப்படின்னு சொல்றாங்க. அதுவே இதோட உடம்புல அதிகப்படியான அளவு மெலனின் இருக்கும்போது அந்த கருப்பு கோடுகள் அடர்ந்து காணப்படுது. இத கருப்பு புலி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூங்கால வெள்ளை புலி, கருப்பு புலின்னு ரெண்டையுமே பார்க்க முடிஞ்சது. பூங்காவோட கடைசியில வெள்ளை புலி, கருப்பு புலின்னு ரெண்டையும் ஒரே கூண்டுல போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க. நீங்க பாத்துட்டு இருக்க இதுதான் கருப்பு புலி. இதோட உடம்புல இருக்க கோடுகளை கூர்ந்து கவனிச்சா பக்கத்துல கருப்பு கோடுகள் வழக்கத்தை விட அதிகமான அளவு இருக்கிறத பார்க்க முடியும். புலி, சிறுத்தை புலி, ஜாகுவார் இது மூணும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இது மேல இருக்க புள்ளிகளோட அமைப்பு தான் இதை வித்தியாசப்படுத்தி காட்டுது. பூனை குடும்பத்துல பெரிய பூனை அடிப்படையில முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது புலி, அடுத்தபடியா சிங்கம், மூணாவது இடத்துல இருக்கிறது ஜாகுவார். இது அமெரிக்க கண்டத்துல அதிகமா காணப்படுது. நாலாவது இடத்துல இருக்கிறது கோகர், அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது சிறுத்தை புலி, லெப்பர்ட். உலகத்திலேயே இந்திய துணை கண்டத்துல தான் அதிக அளவு சிறுத்தை புலிகள் காணப்படுது. இந்த பட்டியல்ல ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது சிறுத்தை. இது ஆப்பிரிக்க கண்டத்துல அதிகமா காணப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஸ்லாத் பியர்.
பாக்குறதுக்கு ஸ்லாத் அப்படின்ற அந்த உயிரினம் மாதிரியே இருந்ததுனால இத பியர் ஸ்லாத் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. கரடி மாதிரியே இருக்கிற ஒரு ஸ்லாத் அப்படின்ற பொருள்ல. ஆனா இது கரடி வகையை சார்ந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இத ஸ்லாத் பியர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. உலகத்துல இந்திய துணைக்கண்டத்துல தான் அதிக அளவு ஸ்லாத் பியர் காணப்படுது. மங்கலான கண் பார்வை காரணமா எச்சரிக்கை பண்ணாம நேரா களத்துல இறங்கி தாக்க ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்ல, தாக்க ஆரம்பிச்சோன்னா இது முதல்ல குறி வைக்கிறது முகத்தை தான். அதனால எப்பவுமே ஒரு கரடி நம்மள பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கரடியை பார்த்துட்டா கரடி கிட்ட இருந்து சுலபமா தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு அப்படின்றாங்க. அடுத்து இருக்கிறது இமாலய கருங்கரடி. இந்திய துணைக்கண்டத்தோட மிகப்பெரிய கரடி இனமா அறியப்படுறது இந்த கருங்கரடி தான். போலார் பியர்ல ஆரம்பிச்சு கிறிஸ்லி பியர், சன் பியர், ஸ்லாத் பியர், ஏசியன் பிளாக் பியர், ஹிமாலயன் பிரவுன் பியர்னு பல வகையான கரடிகள் இருந்தாலும் எல்லா கரடிகளுமே ஹைபர்னேஷன் மோடுக்கு போறதில்ல. குறிப்பா டிராபிக்கல் கிளைமேட்ல இருக்கிற எந்த கரடியுமே ஹைபர்னேஷன் மோடுக்கு போறதில்ல. ஏன்னா அதுக்கு வருஷம் ஃபுல்லா சாப்பிடுறதுக்கு உணவு கிடைக்குது. தன்னோட வாழ்நாள மூங்கில் சாப்பிடுறதுக்காக அர்ப்பணிச்ச பாண்டா கரடியும் ஹைபர்னேஷன் மோடுக்கு போறதில்ல. மாறா குளிர்காலங்கள்ல மூங்கில் அதிகமா கிடைக்கிற வெப்பமான இடத்தை நோக்கி பயணிக்குது. அடுத்ததா இருக்குது நரி, ஓநாய், கழுதை புலி. உயரம் 7 அடி 3 அங்குலம், 1500 கிலோ எடை. கம்பீரமான உடல் அமைப்பு. இந்திய துணைக்கண்டத்துல மட்டுமே அதிக அளவு வசிக்கக்கூடிய இந்திய காட்டெருமை. வனத்துல வாழக்கூடிய கால்நடைகள் பட்டியல்ல உலகத்திலேயே மிக பெரிய உயிரினமா அறியப்படுறது இந்திய காட்டெருமை தான். Have you heard that noise? That is also old. It looks older. Both are old, God. But still they are very strong. See? Old bulls.
ஒயிட் ரைனோ, பிளாக் ரைனோ, சுமத்ரன் ரைனோன்னு பல வகையான காண்டாமிருகங்கள் இருந்தாலும் ஒத்த கொம்பு காண்டாமிருகம் இந்திய துணை கண்டத்திலையும் ஜாவா தீவுலையும் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா மத்ததெல்லாம் ரெட்டை கொம்பு காண்டாமிருகங்கள். உலகத்திலேயே இந்திய துணை கண்டத்துல தான் அதிக அளவு ஒத்தை கொம்பு காண்டாமிருகங்கள் காணப்படுது. அடுத்த வண்டலூர் தொகுப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பில் இருங்கள். நன்றி.